வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது 523வது வாரம். 10/11/2025 முதல் 16/11/2025 தமிழ் மாதம் ஐப்பசி 24லிருந்து ஐப்பசி 30 மொத்தம் 523வது வாரம் வெற்றிகரமாக நேயர்களுடன் ஆசீர்வாதத்துடன், நேயர்களுடைய பேராதரவுடன், ஸ்பான்சர்ஸின் பேராதரவுடன், வேந்தர் டிவி ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களோட ஆசியுடன், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுடன், அவர்கள் ஆசீர்வாதத்துடன், சிவோ மேடம், டைரக்டர் பிரேம் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த வெற்றியில் எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவுனால்தான் 523 வாரங்களும் தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு பேருதவியை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என் தெய்வத்திற்கும் தாய்க்கும் நன்றிகள். நிறைய கேள்வியில் கருப்புசாமி பற்றி நிறைய கேள்வி. அதில் நான் நார்மலாக ரொம்ப ரிசர்ச் பண்ணுறதில்ல. நேயர்கள் கொடுக்கக்கூடிய கேள்விக்கு தான் இது என்னான்னு கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்து. ஏன்னா தென் மாவட்டத்தில் தான் இந்த கருப்புசாமியெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நம்மலாம் வெள்ளூர்காரங்க, சொந்த ஊர் வெள்ளூராக இருந்தாலும் பிறப்பெல்லாம் சென்னை தான். நமக்கெல்லாம் இந்த அம்மன் வழிபாடு இந்த வழிபாடுலேயே ஓடிட்டோம். ஆனால் கருப்பு ஜோதிடத்திலே பவர்ஃபுல்லாக இந்த சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம். ஐயப்பனுடைய இதிலே கருப்பு பற்றி வரும். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடமாலாம் இருக்கும். ஸோ அந்த 18ஆம் படி கருப்புசாமியை பற்றி கேள்வி கேட்டவர்களுக்கும், என்னை போல் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்பீங்களே, அவங்களுக்கெல்லாம் கருப்புசாமின்னா 18ஆம் படி கருப்புசாமி மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் ரிசர்ச் பண்ணுறச்சு தான் 21 கருப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறதுனால நேயர்கள் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க, எங்களுக்கும் பேர் உதவியாக இருக்கும். நாங்கள்லாம் அந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணுறச்ச கருப்பசாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு, அவரை பற்றி மீண்டும் பேசுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தால் கூட சொன்னது தப்புன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிறது தான். இதை என்ன பண்ணுறது? செல்வி மட்டும் நான் புத்திசாலியான செல்வியும் செவி வழி செய்திகள், புத்தக செய்திகள், நேரடியாக போய் பார்ப்பது, இப்படி தானே எல்லாமே. ஸோ மனிதனாக இருந்தால் தவறு செய்தால் தான் மனிதன். அழகர் கோயில் 18ஆம் படி கருப்புசாமி என்பது ரொம்ப ஃபேமஸ். அழகர் கோயில் மதுரை, பெருமாள் கிட்ட இருக்கிறவர். அழகருக்கு முக்கியமான காவல் தெய்வம். மதுரை மக்களுக்கே காவல் தெய்வம் யாருன்னா கருப்பு தான், கருப்புசாமி தான். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் கருப்புசாமியை நீங்கள் திறந்து வழிபாடு பண்ண முடியும். ஆடி மாதம் பௌர்ணமி அன்று மட்டும்தான் கதவுகள் திறக்கப்படுமா. எப்படி? ஒரே நாள் தான் தலைவர் ஒரு நாள் தான் வெளில வருவார். ஆனால் மற்ற நாள்லாம் கதவு மட்டும் கும்பிட்டுட்டு போவாங்க, கதவில் மட்டும் கருப்பு துணியெல்லாம் சாத்திட்டு போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயம், பயம். கருப்புன்னா தப்பு பண்ணவங்களை தண்டிக்கும் என்ற பயம். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தியவர்களை கருப்பு இடத்தில் போய் வேண்டிவிட்டால் போதும், கருப்பு பார்த்துக்கொள்ளணும்னு நம்பிக்கை. இன்னைக்கு கூட எப்படி காசு வெட்டி போட்டால் தெய்வம் பார்த்துக்கோன்ற மாதிரி தான் இது. ஸோ கதவு மூடி இருந்தாலும் பார்க்கக்கூடாது, அந்த தெய்வம் எப்பொழுதும் இருக்கும். கருப்பெல்லாம் உள்ளே வச்சு மூட முடியாது. அவர் வெளியில் இருந்தாலும் என்றைக்காவது அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் உள்ளே நின்று உங்களுக்கு அருள் பாலிப்பார். மற்றபடி ஃபுல்லாக எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணக்கூடியவர் தான் கருப்பு. முனீஸ்வரர், கருப்பெல்லாம் காவல் தெய்வங்கள், வலிமையான தெய்வங்கள். நேசிக்கக்கூடிய பக்தர்களை, சரணாகதி அடையக்கூடிய பக்தர்களுக்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட 18ஆம் படி கருப்புசாமி
அழகர் கோயில் மதுரையை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகர் கோயில் ராஜகோபுரம் அருகே 18 படிகள் கொண்ட இடத்தில் வீற்றிருப்பது தான் நம்மளுடைய கருப்புசாமி. அநீதிக்கு எதிராக செயல்படும் இறைவன் தான் கருப்பன். புரிஞ்சுக்குங்க. அநீதினா உலகத்தில் இல்லை, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அநீதிக்கு எதிராக பக்தர்களின் மனதில் பயமும் பக்தியும் கலந்த மரியாதையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இவர். அநீதி இழைப்பவர்களை தண்டிப்பார் என்று நம்பிக்கை இதை கும்பிடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அவரும் அநீதி செய்தால் மாட்டிப்பார். அழகருக்கு காவலாக இருப்பவர் கருப்புசாமி. பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறார். அதுதான் முக்கியம். குலதெய்வம் தான் முக்கியம். காவல் தெய்வமாகவும் இருக்கிறார். 2 வேலை, 2 in 1. காவல் அந்த எல்லைக்கே மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லுவாங்க. நிறைய பாம்பேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்புசாமிக்காரங்களுக்கு நிறைய பேர் கருப்புசாமிக்காரங்க இருப்பாங்க. நிறைய ஃபாரின்லலாம் கூட நான் எங்கேயாவது போகிறச்சே எங்களுக்கு குலதெய்வம் கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. அந்த பயபக்தியோடு சொல்லுவாங்க. சொல்கிறச்சே பயபக்தியோடு செருப்பு கைட்டிலாம் பேசுகிறவங்கள பார்த்துருக்கேன் நான். வருடத்துக்கு ஒரு முறை ஆடி மாத பௌர்ணமி அன்று மட்டும் கதவுகள் திறக்கப்படும். மற்ற காலங்களில் படிகளையும் மூடியிருக்கும் கதவுகளையும் பக்தர்கள் வணங்கி செல்வார். பெருமாள் தரிசிப்பதற்கு முன்பாக கருப்புசாமியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். இவர்கிட்ட உத்தரவு வாங்கணும். அப்போ தான் பெருமாள் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். இப்படி மந்திரிக்கிட்ட போனால் டிரைவரை பார்த்துட்டு போகிறீங்கள, பிஏவை பார்த்துட்டு போகிறீங்கள, அதுபோல் தான் தெய்வத்திற்கும் தெய்வத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் முக்கியமாக. தீபங்கள் ஏற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு முல்லை மலர்கள் சாத்தி வழிபாடுவது தான் சிறப்பு பலன்களை தரும் என்ற ஒரு ஐதீகம். நீங்கள் சும்மா போயிட்டு நல்லெண்ணெய் கொடுத்தாலே போதும், பசுனை கொடுத்தாலே போதும். மனசு தான். கருப்பு மற்றும் மஞ்சள் துணிகளை சுற்றி வழிபாடு செய்வது விசேஷம். கருப்புசாமியை வழிபடுவதன் மூலம் மக்களின் பாதுகாப்பு, குடும்ப நல்லிணக்கம் மற்றும் குலதெய்வ அருள் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 21 கருப்புசாமிகள் இருக்காங்களாம். அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றாற்போல் வழிபாடு முறைகளும் மாறும். ஒவ்வொரு ரீஜனாக ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வமாக கூட மாறும். ஒரு சமுதாயத்திற்கு படையல் வைப்பதிலும் மாற்றங்கள் உண்டா. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. அந்தந்த ஊர் வழக்கப்படி தானே, எல்லாமே ஊர் சம்மந்தப்பட்டது தானே. தலைமுறையாக 1000 ஆண்டுகளாக இந்த வழிபாடு முறையெல்லாம் மாறாது. காப்பு கட்டுறது, திருவிழானா காப்பு கட்டிட்டா ஊரில் இருந்தெல்லாம் வந்துடுவாங்க, வந்து அடைக்கலம் ஆயிடணும். காப்பு கட்டிட்டா வெளில போகக்கூடாது. விஞ்ஞானம், 21ஆம் விஞ்ஞானம், ராக்கெட்டு, லூப் ட்ரெயின், அதெல்லாம் அடுத்தது. நம்பிக்கை சார்ந்தது. நம்மளுடைய மதம் என்பது வேறு. இந்து மத சாஸ்திரங்களெல்லாம் வேறு. யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனை தலைமுறையாக வந்தாலும் சரி, ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் சரி, ChatGPT வந்தாலும் சரி, ஊறிக்கினே இருக்கும். எந்த இடத்துல மதம் மாறினா கூட, மதம் மாறி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் கூட, வெளிநாட்டில் இருந்தால் கூட, அந்த திருவிழா காலம்னா ஒரு பயம் வரும். விரதம் இருப்பார்கள். பட்னி கிடக்கிறவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃபாரினில். நீங்கள் பட்னி கிடங்கன்னு சொல்ல, உங்கள் முறையை கரெக்டாக பண்பட்டுருங்க. 21 கருப்புசாமி பெயர்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கருப்பணசாமி பொதுவாக மக்கள் வணங்கும் தெய்வம், 1வது நம்பர். 2வது நம்பர் முன்னோடி கருப்புசாமி, பழைய கருப்புசாமி ஆய்வர், ரொம்ப ஆதியிலிருந்து. 3வது பெரிய கருப்புசாமி, பெரிய உருவமாக இருப்பவர். 4வது சின்ன கருப்புசாமி, சிறிய உருவத்துடன் இருப்பவர். இந்த உருவத்தையே அப்படியே பண்ணிட்டாங்க. அடுத்தது சந்தன கருப்புசாமி, இவர் எத்தனை 5வது, சந்தனத்தால் பூசப்பட தெய்வம். அடுத்தது 6வது முப்புலி கருப்புசாமி, 3 புலிகளுடன் காட்சியளிப்பார். அடுத்தது 7வது மாசான கருப்புசாமி,
மாசான காளியுடன் தொடர்புடைய கருப்புசாமி இவர். அடுத்தது ஆகாய கருப்புசாமி, வானத்தில் வசிக்கும் தெய்வம். அடுத்தது 18ஆம் படி கருப்புசாமி, 18 படிகளுடன் காட்சி தருவார். அதுதான் அழகர் கோயிலில் பார்த்தோம். அடுத்ததாக 10வது பாரி கருப்புசாமி, பாரி என்ற ஊருடன் தொடர்புடைய தெய்வமாக இவர். அடுத்தது 11வது பிலாவடி கருப்புசாமி, பிலா மரத்துடன் இருப்பவர் தான் பிலாவடி கருப்புசாமி. அடுத்தது 12 முத்து கருப்புசாமி, முத்துக்களுடன் காட்சி தருபவர் தான் முத்து கருப்புசாமி. 13 உத்திர கருப்புசாமி, உத்திரம் என்ற பகுதியுடன் தொடர்புடைய தெய்வமாம் இந்த உத்திரம் கருப்புசாமி. அடுத்தது 14 ஒண்டி கருப்புசாமி, தனித்து நிற்கும் தெய்வம். அடுத்தது ஒண்டி புலியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், தனியாக வருவார் தனியாக போவார், அதுபோல் ஒண்டி கருப்புசாமி தெய்வத்துக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 15 நொண்டி கருப்புசாமி, நொண்டி உருவத்துடன் காட்சி. அடுத்தது 16 சப்பானி கருப்புசாமி, சப்பானி என்ற ஊர் தொடர்புடைய தெய்வம். அடுத்தது கிரந்தமலை கருப்புசாமி, கிரந்தமலை காட்டில் இருப்பவர். அடுத்தது 19 சமையல் கருப்புசாமி, சமையல் செய்யும் தெய்வமா. அடுத்தது கோட்டை கருப்புசாமி, கோட்டையின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் கோட்டை கருப்புசாமி. அடுத்தது 21வது வேட்டை கருப்புசாமி, வேட்டையாடும் தெய்வமா. ஸோ 21 கருப்புசாமிகள் நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்புசாமிகளை பற்றி தான் இந்த இதில் பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தா 18ஆம் படி கருப்புசாமி என்பது அழகர் கோயில் மதுரை பற்றி தெரிந்தாலும் இந்த 21 கருப்புசாமிகளும் நடைமுறை வாழ்க்கையில் கும்பிடுவது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த 21 கருப்புசாமிகளை பற்றி நேயர்களுக்கு தெரிந்தால் கமெண்ட்டில் போடுங்கள். அது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும், எங்களுக்கும் உதவியாக இருக்கும்.